நீங்கள் சிந்திக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் தலைவர் யார்? இன்னி 60 வருஷம் இந்த நாடு நாசமா போயிடுச்சு. இன்னி வரும் காலத்தில் இந்த நாட்டு நாடு எப்படி நல்வழி செய்யணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கூட்டணி சார்ந்த அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு மீட்டிங் வந்து அவரும் அதிமுக சார்பா சொல்லியிருக்காரு, இனி அதிமுக 10% ஓட்டு குறைஞ்சிருக்கு, அடுத்த வரும் காலம் இளைஞர்கள் காலமாக இருக்கு, அதுக்காக அனைவருமே பாடுபட வேண்டும், அதுக்காக அனைவருமே உழைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் இபிஎஸ் சொல்லியிருக்கார். கேப்டன் எங்களுக்கு எல்லாருக்குமே கத்து கொடுத்தது கூட்டணி தர்மம். எங்களுக்கு கத்து கொடுத்த அந்த தர்மத்தில் விஜயபிரபு, ஏன்னா அண்ணனை வந்து அருப்புக்கோட்டையில வந்து ஒரு கலெக்டர் பார்த்து ரொம்ப அருமையா என்கிட்ட பேசினாரு. என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க, நானும் அண்ணன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க. எல்லா இடத்துலயும் அதிமுக நிர்வாகிகளை பார்த்து அவ்வளவு பேர் மரியாதை வைக்கிறாங்க. அந்த மரியாதை நிமித்தமா அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, இந்த கூட்டணி தர்மத்துக்கு இந்த விஜயபிரபாகர் சொல்றேன், அண்ணன் ஓகே சொன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரி, அஇஅதிமுகவும் சரி, ஒரு இளைஞனா நான் வேலை பார்க்க தமிழ்நாடு முழுவதும் நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். எந்த ஈகோ பொறாம, நீ பெரியாள் நான் சின்னால் எதுவுமே வேணாம். நீங்க ஏன்னா கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே கஷ்டப்படுங்க. நீங்க எல்லாரும் கோட்டைக்கு போங்க, உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் உள்ள போனோம், நான் ஜெயிக்கணும், நான் கோட்டைக்கு வரணும்னு எனக்கு முக்கியம் இல்ல. எங்க அப்பாக்காக, நம்ம கேப்டனுக்காக இத்தனை தொண்டர் நீங்க உழைச்சிருக்கீங்களே, அந்நியாரோட சேர்ந்து நீங்க போங்க, உங்க பின்னாடி நான் நிக்கிறேன். உங்க நிழலா நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணனுக்கும் அதிமுக தலைமைக்கும் ஒரு தம்பியா, ஒரு கூட்டணி தர்மத்தில் நான் சொல்றேன், ஒரு துரும்ப என்னை நீங்க யூஸ் பண்ண நீங்க நினைச்சா கூட என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த கூட்டணிக்காக நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். ஏன்னா எந்த கட்சியிலுமே இளைஞர்கள் வரலாம், ஆனா இந்த கருப்பு எம்ஜிஆரும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி என்னைக்குமே தோக்க கூடாது. அது என்னைக்குமே மக்கள் கட்சி. இரண்டு கட்சியுமே மக்கள் கட்சி. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். இன்னைக்கு வந்து ஏன்னா தேமுதிக ஆரம்பிச்சிருக்காங்க 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லாம, இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு வெறும் போட்டோ ஷூட் ஆட்சியில வந்து ஒரு மமதையில இருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போனார். எத்தனையோ நம்ம அந்நியாரும் சரி, எத்தனையோ தலை என்ன போய் முதலீடு பண்ணீங்க, அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு மேல துபாய் போனார். எத்தனையோ வெளிநாட்டுக்கு போறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? சிந்திக்கணும். இன்னைக்கு எங்க போச்சு? செந்தில் பாலாஜி வந்த அடுத்த செகண்ட் திரும்பியும் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களா? அமெரிக்கா போயிட்டு 2 மாசம் இருக்குமா, 1 மாசம் இருக்குமா? போயிட்டு வந்து இன்னைக்கு நடந்த மீட்டிங் என்ன ஆச்சு? எத்தனை முதலீடு கொண்டு வந்தீங்க? போர்டு கம்பெனி கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க. போர்டு என்ன கொஞ்ச நாள் அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டார். தோசையை திரும்பி போடுற கதை தான் அது. இங்க இருந்த போர்டு அங்க போச்சு, திரும்பி இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். மற்றபடி வேற என்ன? இது திமுக சரி, எல்லாரும் பதில் சொல்லணும். எதை நம்ம கேட்டா அவங்க ஒண்ணும் இல்ல, 1% கட்சி, அவங்களுக்கு என்ன, அவன் சின்ன பையன் என்ன தெரியும். கேட்ட கேள்வி பதில் சொல்லி இந்த விமர்சனம் வைக்கலாம். கேட்ட கேள்வி முதல்ல பதில், அப்புறம் விமர்சனம். இதே தேசிய முற்போக்கு 1% 2% நீங்க விமர்சனம் செய்றீங்களே. இன்னைக்கும் கோயம்பேடு கேப்டன் கையில தினமும் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்குமே, இந்த கணக்குல எங்க போகும்? டிசம்பர் 22 இன்னைக்கு வரைக்கும் தினமும் 5000 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் போட்டு இருக்காங்க எங்க தொண்டர்கள் தலைமையில். இந்த கணக்குல எங்க போகும்? இதே திமுக அரசாங்கம் யாராச்சும் இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களா? 5 வருஷம் உள்ள போய்ப்பாங்க, தேர்தலால சுருட்டின பணத்தை வந்து மக்களுக்கு செலவு செய்வாங்க. இன்னைக்கு மக்களாக நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிடர்கள் தூக்கி போட்டாலும் செவுத்துல அடிச்ச பந்து திரும்பி மக்கள் முன்னாடி வந்து நிற்போம். மக்களுக்காக குரல் கொடுப்போம், மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைப்போம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு கேப்டன் சொல்லி கொடுத்திருக்காரு, இதேதான் எங்க கேப்டன் கத்து கொடுத்திருக்காரு.